பிங்கி குட்டிக்கு அழகா தலைவாரியாச்சு. பாப்பாக்கு புது ட்ரெஸ் போடலாமா? நம்ம காருக்கு போகும்போது போடுவோம். என் செல்லம் எதுக்கு சைலண்டா இருக்குது? என்ன வேணும் பாப்பாக்கு? அம்மா மேல கோவமா இருக்கீங்களா? என் தங்கம் அம்மு குட்டில. சரோஜா என்ன எதுக்கு சரோஜா இப்படி கூப்பிடியதுக்குள்ள வள்ளின்னு இல்லையா? உள்ள வார போறேன்னு சொல்லாம நீங்க பாட்டுக்கு வாரிய. என்ன எது கூப்பிடுறிய? சரோஜா வீட்டுல ஏகப்பட்ட வேலை கிடக்கு. பிள்ளையே என்கிட்ட தந்துட்டு நீ கொஞ்சம் அந்த வேலையெல்லாம் போய் பாரா. என்னதே பிள்ளை உங்ககிட்ட தந்துட்டு நான் வேலை பார்க்கணுமா? நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? பிள்ளை விட்டுட்டு வேலைக்கு போயாச்சுன்னா வேலைக்கு போயிட்டா பிள்ளை பார்க்கலன்னு சொல்றிய. நான் தான் எப்போதும் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றிய வர வீட்டெல்லாம். சரி ஆகால் சொல்லியாவில் நம்மளே பார்த்துக்கலான்னு தூக்கி வச்சிருந்தா உடனே ஏன்ட்டு தாண்டி வந்து நிற்கிறிய. நான் இன்னைக்கு முழுக்க என் பிள்ளை கூட தான் இருக்க போறேன். ரிங்கி பாருங்க என்னை பற்றி சிரிக்க கூட மாட்டேங்க. அதுக்கு தினமும் பிள்ளை கூட கொஞ்சம் நேரமாவது விளையாடணும், விளையாட்டு காட்டணும். பள்ளியாட்டுக்கு போயிட்டு வந்தாலும் இந்த பிள்ளை கூட முகத்தை பார்த்து 2 வார்த்தை பேச மாட்டா. அந்த ஆளை விழுந்தடிச்சு படுத்துடுவா. பிள்ளைக்கு அம்மா யாரு பாட்டி யாருன்னு எப்படி தெரியும்? அதான் பிள்ளை உங்ககிட்ட இருக்கும் போதெல்லாம் சோகமாகவே இருக்கா. அவளை என்கிட்ட தந்துட்டு போய் வீட்டில் இருக்க வேலையை பாரு. அப்போ என் பிள்ளை என்னை பற்றி சிரிக்க கூடாது, நான் என் பிள்ளை கூட விளையாடக்கூடாது. உங்க நினப்பு பூரா அப்படிதானே இருக்கு. சரோஜா இன்னைக்கே பேசி பேசி அவகிட்ட சிரிச்சாதான் சிரிப்பியா? நாளைக்கு சிரி இல்லை நாளை மறுநாள் உட்காந்து சிரி. கல்யாண வேலை தலைக்கு மேலே இருக்கு சரோஜா. அதை பார்க்கறதுக்கு என்னால் மட்டும் ஒத்தையில முடியாது. எத்தனை பேர்கிட்ட தான் நான் போய் உயிரை கொடுத்து கட்டிக்கிட்டு இருக்க முடியும்? கொஞ்சம் நீ போய் வேலையை பாரு. உங்க மகன் கல்யாணத்துக்கு நீங்க செய்யாம யாச்சிவா? நான் இப்ப என்னதான் செய்யணும்னு சொல்றியா? இங்க பாரு சரோஜா, மூட்டை மருமவள லட்சணமா இந்த வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பாரு. வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நல்லா டெக்கரேஷன் பண்ணணுமா? குழந்தை அங்கே சமைச்சிட்டு கிடக்கா, இல்லைன்னா அவளை கூட கூப்பிட்டு சொல்லுவேன். அதனால நீ கொஞ்சம் போய் வீட்டை சுத்தம் பண்ணுற வேலை பாரு சரோஜா. உங்க மாமா வாழை மரம் எடுத்துட்டு வர போயிருக்காவ. அவைய வரதுக்குள்ள வீடெல்லாம் சுத்தமாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு விருந்தாளியா வர ஆரம்பிச்சிடுவாவ சரோஜா. அந்த வேலைக்கு தான் வெள்ளையம்மா இருக்கால, என்கிட்ட வந்து சொல்றீங்க. அவ பெருக்கி வீட்டை துடைக்க மட்டும்தான் செய்வா. கொஞ்சம் எந்த பொருள் எங்க இருந்தா அழகா இருக்கும்னு பார்த்து நீ தானே செய்ய முடியும். போய் வேலையை பார்த்து சரோஜா. இது கல்யாண வீடு. எப்படி ஆளாளுக்கு ரூம்ல வந்து உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? வீட்டுக்கு விருந்தாளி எல்லாம் வருவாவ. வீட்டை பார்க்க கல்யாண வீடு மாதிரி இருக்காண்டாமா. என்னதான் கல்யாண மண்டபத்தில் நின்னாலும் வீடியோ அழகா வச்சிருக்கணும் சரோஜா. போய் அதுக்கான வேலையை பாரு. ரிங்கியா என்கிட்ட தந்துட்டு போ. போறேன். வெள்ளையம்மா, வெள்ளையம்மா. என்ன எட்டு மாஸ்டரே? என்ன இதெல்லாம் வீடியோ எப்படி இருக்கு? அம்மா இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? எட்டு மாஸ்டர், அந்த பாத்திரம் எல்லாம் இப்ப நான் கழுவி முடிச்சேன். துணியை ஊற வச்சு துவைச்சிக்கிட்டு இருந்தேன் எட்டு மாஸ்டரே. நீங்க கூப்பிட்ட உடனே இப்ப நான் ஓடி வாரேன். ஒரே துவைப்பு, பயண துவைப்பு. எப்பதான் துவைச்சு முடிப்ப நீ? என்ன ஒரு மணி நேரத்துல முடிஞ்சிரும் எட்டு மாஸ்டரே. அதுக்குள்ள எல்லாரும் வந்துருவாவே. முதல்ல நீ வீட்டை தானே சுத்தம் பண்ணிருக்கணும். நாளைக்கு கல்யாணம், இப்ப எல்லாரும் வந்துருவான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் எட்டு மாஸ்டரே. எதுக்கு லேட்டா வந்தா? எங்க பயணம் போனா? அது வந்து என் பிள்ளைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை எட்டு மாஸ்டரே. மாத்திரை எல்லாம் கொடுத்து படுக்க வச்சிட்டு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு வேலைக்கு போறலாமா வேண்டாமான்னு தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனாலும் நாளைக்கு கல்யாணம்ல, நீங்க அவ்வளவு வேலையும் செஞ்சுக்கிட மாட்டீங்களேன்னா நான் வந்து எட்டு மாஸ்டரு. ஆமா, லேட்டா வந்ததுக்கே ஒரு சாக்கு சொல்லு. ஒழுங்கா வந்தோடனே இந்த வீட்டை தான் நீ சுத்தம் பண்ணிருக்கணும். துணி துவைக்கிறது நீ எப்போ வேணா துவைச்சிருக்கலாம்ல. இப்போ ஆள் வர நேரத்தில் நீ தொடச்சிக்கிட்டு நிப்பியோ? முதல்ல 5 நிமிஷத்துக்கு இந்த வீட்டை க்ளீன் பண்ணு. சரி எட்டு மாஸ்டர், மாப்பையும் தொடப்பத்தையும் எடுத்துட்டு வந்து க்ளீன் பண்ணிடுறியே. சரி, ஒரு வேலைக்கு ஆக மாட்டா. வீடெல்லாம் என்ன லட்சணத்துல கிடக்கு? அம்மா காதுக்குள்ள வந்து இப்படி இறங்குவிய? காதெல்லாம் வலி எடுத்துட்டு. ஆமா, என் காதல கோளாறு நீங்க கண்டிய. கோத்துக்குள்ள வந்தா கத்தியது. நான் என் ஃப்ரெண்ட் சொப்பனத்தை தான் கூப்பிட்டேன். என் ஃப்ரெண்ட் சொப்பனம் கல்யாண வேலை நிறைய இருக்கு, சீக்கிரமா மர்மோளையும் கூட்டிட்டு வான்னு சொன்னா. அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். சரி வந்தது நல்லது. நான் வீடு கூட என்ன ஒழுங்கா பெருக்காம தான் கிடக்கு. இந்த வேலையில பாருங்க. என்ன சொல்லியா? நீ மடி
ஏத்தே இப்ப நான் கறியும் நல்லா தான் வைக்கிறேன் தேய். ரொம்ப அவசியம். அட கிளவி என் மேல இவ்வளோ கோவத்தையா வச்சு சுத்திட்டு இருக்கு. எனக்கு மூக்கு இருக்கிறதுனால உரசுவேன்னு சொல்லுதோ. இங்க பாருங்க, இங்க என் மாமியார் என்ன இப்படி பேச மாட்டாவ. நான் தான் அவியல பேசுவேன். நீங்க என்ன ஒண்ணு பேச தேவை கிடையாது. நைட்டு படுத்து தூங்குங்க வரோம். கரெக்டா சொன்னீங்க. ஏ தேய் இல்ல தேய், நான் அப்படிலாம் பண்ணுவேனா? நீங்க ஊன்னு சொன்னா நான் உயிரை கூட கொடுப்பேன் தேய். இப்பதான் மர்மோல புகழ்ந்து பேசிட்டு இருந்தியா, அதுக்குள்ள கீழே போட்டு மிச்சாச்சி. இங்க பாருங்க, உங்க ஃப்ரெண்ட பார்க்க வந்தீங்களா? ஃப்ரெண்ட பார்க்க போங்க, என்னையில குறை சொல்லக்கூடாது. என் ஃப்ரெண்ட் நீ வேலை செய்யற பார்க்க வந்த கூப்பிட்டேன். நீ இந்த வேலை எல்லாம் செய்ய நான் உட்கார்ந்து பார்த்தேன். நானா? நான் எதுக்கு செய்யணும்? நீ தான இந்த வீட்டுக்கு மூத்த மருமக, நீ தான செய்யணும். நாங்க இந்த வீட்ல வேலை செய்யக்கு 3 வேலைக்காரங்க வச்சிருக்கோம். நாங்கலாம் ஒண்ணும் வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகோ, வேலைக்காரங்க வச்ச லட்சணம் எப்படி கிடக்கும்? முதல்ல என் ஃப்ரெண்ட சொப்பனத்தை கூடு. எத்தே எத்தே என்ன சரோஜா? ஷங்கு வா ஷங்கு. சட்டம் கேக்குதே, என்னன்னு நினைச்சிட்டே இருந்தேன். நீ தான் வந்தியோ? உனக்காக தான் வலி மேலே வெளி வச்சு காத்துக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை நீ வந்துட்டா. நீ வந்த பிறகுதான் எனக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடிச்ச மாதிரி இருக்கு ஷங்கு. நான் அப்பவே என் மருமவட்ட எல்லா வேலையும் போய் பாடுன்னு சொல்லி அனுப்பி வச்சு ஷங்கு. இவன்டா நான் குட்டுக்கால மாதிரி இங்க வந்து நின்றுட்டு இருக்கா. இப்படி இருந்தா வீட்டில் எப்படி வேலை நடக்கும் நீயே சொல்லு. சரோஜா நீ வந்த நேரத்துக்கு ஒரு தொடப்பத்தை எடுத்து வீட்டை பெருக்கியே விட்டுருக்கலாம். என் ஃப்ரெண்டு இப்படி கேட்கா, மற்றவியெல்லாம் வந்து என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்பாவ. இப்படியா பண்ணியது வீட்டை சுத்தம் பண்ணி சரோஜா. வெள்ளையம்மாவை அதுக்கு தான் அனுப்பி விட்டுருக்கேன். தொடப்பத்தை மாப்பை எடுத்துட்டு வரேன்னு போனவா ஆளே காணும். நீங்க எல்லாரும் தூரமாக வந்து க்ளீன் பண்ணுவா. சரி சரி. ஷங்கு நீ உள்ளவா. கல்யாணத்தை எப்படிலாம் நடத்தணும்னு ஒரு பிளான் போடணும். எல்லா விஷயத்துலையும் நீ கொஞ்சம் உதவியாக இருப்பான் தான் உன்னை வர சொன்னேன் ஷங்கு. உள்ளவா போகலாம். மருமவள நீயும் உள்ளவா. சரி, என் மாமியார் என்னை கூட மருமவளைன்னு சொல்லாது. இந்த நெட்டச்சியே மருமவளை உள்ளவான்னு கூட்டிகிட்டு போகுது. ஒரு மார்க்கமாக தான் தெரியுதுவே. விளையமா ஏ விளையமா, என்னதாங்க பண்ணிட்டு இருக்கா? தொடப்ப செஞ்சிட்டு இருக்கியோ? இந்த துணியை அலசி முடிச்சிட்டு வர 8 மாஸ்டர். விளங்கிறோம்.